Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பாமக சார்பில் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ். பாமக சார்பில் பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையும் அவர் வெளியிட்டிருந்தார். தற்போது பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். பாமக சார்பில் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வெளியிடுவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி. இந்தியாவில் ஆட்சி வருவதற்கு முன்பாக ஒரு கட்சி தொடர்ந்து 24 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பல ஆலோசனைகளை வழங்கி அரசுக்கும் மக்களுக்கும் நல்ல தெளிவான கருத்துக்கள், சிந்தனைகள், தொலைநோக்கு பார்வை, தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது, அடுத்த 50 ஆண்டுகள் தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற பல யோசனைகளை தொடர்ந்து இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை வாயிலாக மட்டுமல்லாமல் இதுவரை நாங்கள் 70க்கு மேற்பட்ட ஆவணங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வெளியிட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு ஆக்கப்பூர்வ கட்சியாக செயல்பட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 24வது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவதில் எங்களுக்கு மிகுந்த பெருமை. கடந்த வாரம்தான் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டோம். பல நல்ல யோசனைகளை தமிழக அரசுக்கு அதன் வாயிலாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த ஆண்டினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை, இதில் முக்கிய அம்சங்களை நான் உங்களிடம் சொல்ல போறேன். இது அப்படியே நான் படிக்க போறது கிடையாது. ஆனாலும் ஜம்பிள்டா நான் பேச போறேன். ஓரளவுக்கு பேசிட்டு இருப்போம். சில இதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்லணும். நம்ம படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, தெரியுது. அதனால அப்பப்போ ஒரு காஃபி பிரேக் நடுவில் விட்டுலாமா? 2026-27 ஆண்டின் தமிழ்நாட்டின் வருவாய் வரவுகள் 6,71,891 கோடியாக இருக்கும். இது கடந்த ஆண்டின் வருவாய் வரவை விட 2,04,530 கோடி அதிகமாக இருக்கும். இது ஏன்னு நான் விளக்கி சொல்றேன். எப்படி விளக்கி சொல்றேன்? முக்கியமாக கனிம வளங்கள் சிறப்பான முறையில் கையாளுவதன் மூலம் வரி அல்லாத வருவாய் 2,17,945 கோடி ஈட்ட திட்டம் வகுத்து. பாமக சார்பில் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு பேசி வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். இதுகுறித்து பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.